2 இட்லி சாப்பிட்ட உடனே மேல் வயிறு புஷ்ஷுன்னு உப்பிக்கும். என்னமோ ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டா மாதிரி. அப்போது என்ன ஆகும், நமக்கு அந்த மேல் வயிறு புஷ்ஷுன்னு உப்பிண்டு அந்த உப்புசுன்னு தாங்காத மார்வலியும் வரும். ஏப்பம் விட்டா தாளம்பலம் இருக்கும். அந்த ஏப்பமும் வராது, கொஞ்சத்தில் கோபமாக வரும், ஒரு மாதிரி எரிச்சலாக வரும். இதுக்கு மேலே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஏதாவது ஒன்று மாறிட்டுனா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமும் வரும். இப்படிலாம் ஏன் வருது அப்படின்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேல் வயிற்றினுடைய உப்புசம். மேல் வயிற்றினுடைய உப்புசம் தான் இதனுடைய காரணம். முதல்லலாம் இந்த மேல் வயிற்று உப்புசம் வராது. முதல்லலாம் எப்படி இது ஆரம்பிக்கும் அப்படின்னா, ரொம்ப பசிக்கும், லபக்கு 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 நிறைய சாப்பிட்டுருக்கும். ஒரு கொஞ்ச காலம் ஆனவுடனே அவ்வளோ பசிக்காது. ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு பாதி சப்பாத்தி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிட்ட மாதிரி ஆகிடும். சரி, நம்ம ஏந்துருவோம். ஆனால் இந்த அவஸ்தையை போட்டுட்டே இருக்கும் உடம்பு. இந்த டயத்தில் நமக்கு கோபம் அதிகமாக வரும். மூச்சு விட முடியாதபடியாக மாறு, முதுகு எல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துடும். அப்போ நம்மளடியாக நம்ம என்ன பண்ணுவோம், திட்டுவோம். எதில் இருக்கிறவா எந்த தவறும் பண்ணிக்க மாட்டா, ஆனால் நமக்கு அவ்வளோ கோபம் வரும். இது காரணம் இந்த வயிற்று உப்புசம் தான். இந்த மேல் வயிற்று உப்புசத்தை நம்ம நன்னா குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 டம்ளர் வாட்டர், நல்லா குடிக்கிற தண்ணீர் எடுத்து ஸ்டவ் மூட்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். 2 டம்ளர் 1 டம்ளராக சுண்டி வரணும். அந்த தண்ணி எடுத்து ஒரு டம்ளரில் வடிகட்டி அதில் 2 ஏலக்காய், ஏலக்காயோட பருப்பு, ஏலக்காயோடைய தோல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடணும். அப்புறம் அதை வடிகட்டி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமாவோ நமக்கு அதை குடிச்சுன்னு வரணும். இது என்ன ஆச்சரியத்தை பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய படப்படப்பு, நம்மளுடைய கோபம் அப்படி முதுகெல்லாம் அழுத்தி பிடிக்கச்சே நமக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹார்ட் அட்டாக் தொலைஞ்சி பிடித்தா நான் என்னது, மூச்சு விடணும் போல இருக்குது, ஏப்ப விடணும் போல இருக்குது, ஏப்ப வழியில் வர மாட்டேங்கிறது, நடக்க முடியல, சாப்பிட முடியல, என்ன ஒரே வசதியாக இருக்கேன்னு ஒரு மாதிரி பயந்து போயிடுவோம். அந்த பயத்தினால என்ன பண்ணுவோம், அந்த பயத்தை நினச்சிக்கிறதுக்கு நமக்கு நம்ம தைரியமாக ஒரு கற்றுப்போம். இல்லை யாராவது பக்கத்தில் யாராவது ஏமாந்து வந்தாலும் அடிச்சு கற்றுவோம். இது இந்த மாதிரியான கோவம் வரத்துக்கு காரணம் நம்ம குணங்கெட்டு போய் கட்டலை, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால தான் நம்ம கத்துறோம். இது நீங்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, இந்த 2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 டம்ளராக சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி அதில் 2 ஏலக்காய் அப்படியே தோலோடு நல்லா நசுக்கி பொடி பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியாவோ அல்லது சாப்பிட்றதுக்கு அப்புறமோ எப்போ வேணாலும் அதை சாப்பிடலாம். எப்போ முடியுதோ அப்போ சாப்பிட்டோன்னாக்க இந்த ஏலக்காய் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்முடைய அந்த விறுவிறுன்னு அந்த ஒரு கோவமாட்டம், பயமாட்டம், படப்படப்பாட்டம், மாறு அழுத்த மாட்டோம், வயிறு இழுக்க மாட்டோம்லாம் வருது இல்லையா. திடீர்னு பானை மாதிரி ஆகி கொடுத்துன்னு வயிறு என்ன பண்ணுறது, கோவம் தானே வரும். அந்த மாதிரிலாம் புஷ்குன்னு வயிறு பலூன் மாதிரி உப்பிக்காமல் அது அப்படியே வடியும். அது ஏன் அப்படி உப்பிக்கிறது அப்படின்னாக்கா, அந்த கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த திரவம் சுரக்குது இல்லையா, அந்த திரவத்தால் இந்த உணவை ஜீரணம் பண்ண முடியல. அதனால அது என்ன பண்ணுறது, அழுத்தி அதை ஜீரணிக்கிறதுக்கு பார்க்குறது, அந்த ஜூஸை விடுறது. அப்படி அழுத்தி அது பண்ணும்போது நம்ம இவ்வளோ வேதனைகளை படுறோம். இந்த ஜீரகம் போட்டு இறக்கி அதில் ஏலக்காய் போட்டு இந்த தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அந்த பித்த தண்ணியை
கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வருது. இந்த ஏலக்காய் வந்து நமக்கு மனசுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்குது. ஏலக்காயோட வாசனை வந்து நமக்கு மனசுக்கு சாந்தத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை கொடுக்கும். ஏன்னா வயிற்றுக்கும் மனசுக்கும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக இருக்குது. வயிற்றுக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நாம் எப்போல்லாம் கவலைப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம வயிறு ரொம்ப வலிக்கணும். நம்ம வயிறு எப்போல்லாம் வலிக்கிறதோ அப்போல்லாம் நம்ம நிறைய கவலைப்படுவோம். இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி வயிற்றினுடைய உப்புசம், மேல் வயிற்று உப்புசம் நல்லா குறைஞ்சி நல்லா வளைச்சி ஓரளவுக்கு நம்ம ஒரு 400 கலோரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்காவது ஒரு வேளைக்கு சாப்பிட்டா தான் அந்த ஒரு வயிறு போதுமான அளவு இருக்கும். ஒரு 4 இட்லி இல்லை ஒரு 3 தோசை இல்லை ஒரு கரண்டி பொங்கல் இந்த அளவுக்காக சாப்பிட்டா தான் வயிறு வந்து ரொம்ப, அப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் பசிக்காமல் இருக்கணும். இந்த அளவுக்காக சாப்பிட்றதுக்கு நம்ம வயிறு வந்து சரியாகும். திருப்பி அந்த மாதிரி உப்பிக்கிறதெல்லாம் வராது. இந்த உபசத்தை நம்ம கேர் பண்ணாத விட்டுட்டாலோ, அதில் நம்ம நடக்கலாம், இல்லை குதிக்கலாம், இல்லை கேஸாக இருக்கும், அதனால் நம்ம தூப்பு கண்ணம் போட்டு பார்க்கலாம், அப்படி இப்படி எதை பண்ணாலும் அது சரியாக வராது. இதை பண்ணால் அந்த வயிறு அப்படியே புஷ்ஷுன்னு பலூனாட்டும் ஒப்பின்ற வயிறு சொத்த பலூன் மாதிரியா மெலிசா அப்படியே உள்ளே அடங்கிடும். நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இதை பண்ணி பார்க்கலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.